Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸ் ரிலேட்டடான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். யாருமே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோலேருந்து கிடைக்கும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைனான்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து அதுவும் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி கார்டு வந்து வெரிஃபை பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது சிலர் வந்து A4 சைஸில் அந்த மாதிரி ஐடி வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஐடி வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக கிடைச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐடி வந்து வெரிஃபை பண்ணலாம். மற்றது வந்து உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வந்து உங்களுக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து தேவைன்னு சொன்னால் உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தால் அவங்களோட ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வேணும்னு சொன்னால் க்ரியேட் பண்ணலாம். பட் யாரோட ஐடியில் வந்து ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஐடியில் ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஐடிக்கு யார் வந்து ஓனரோ அந்த ஓனரோட பேங்க் அக்கௌண்ட் தான் அந்த ஐடி வெரிஃபை பண்ண பைனான்ஸில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மற்றது வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைனான்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னென்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் ஹோம் பேஜ் வந்து இல்லை, பட் ஹோம் பேஜே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜ் இந்த மாதிரி வந்து இருக்காது. இது வந்து வேறு ஒரு ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி நிற்கும். ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது பாருங்கள், இதில் பாருங்கள் மேலே வந்து பைனான்ஸ் லோகோ இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் கீழே வந்து பைனான்ஸ் ப்ரோன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ண வேணும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணால் ப்ரோவுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து ஹோம் பேஜ் வந்து இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து இதுக்கு வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன பாட்டு இது. ஓகே, மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நீங்கள் பைனான்ஸில் சிம்பிளாக வந்து ரீலோட் பண்ணுவீங்க. அதாவது அந்த ரீலோட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் இதில் பாருங்கள் வேலெட்டை வந்து கிளிக் பண்ணி ஃபண்டிங்கில் வந்து போயிட்டு இதில் வந்து பே என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ரீலோட், அதாவது மொபைல் டாப்அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணி ரீலோட் பண்ணுவீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ரீலோட் ஆப்ஷன் வந்து இல்லை. பைனான்ஸோட அப்டேட்னால வந்து இது வந்து இல்லை. பைனான்ஸோட அப்டேட்டால் வந்து இந்த விஷயம் வந்து இல்லாமல் போயிட்டுது. ஸோ இந்த ரீலோட் வந்து என்ன மாதிரி நீங்கள் போடலாம்னு சொல்லி கேட்டால் இப்போ பாருங்கள் ஹோம் பேஜில் வந்து நீங்கள் நின்றா இந்த இடத்துல வந்து மேலே பைனான்ஸ் லோகோ இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் ரெக்கமெண்ட், இந்த இடத்துல வந்து பேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பாருங்கள் மொபைல் டாப்அப், இதை வந்து கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து எந்த சிம்மாக இருந்தாலும் அதுக்கு வந்து ரீலோட் பண்ணலாம். டயலாக், ஏர்டெல், ஹச், மொபிட்டல் எந்த சிம்முக்கும் வந்து ரீலோட் பண்ணலாம். குறைஞ்சது வந்து நீங்கள் 50 ரூபா கூட ரீலோட் பண்ணலாம். ஸோ டாலர்லேயே வந்து நீங்கள் ரீலோட் பண்ணுற மாதிரி 50 ரூபாய்க்கு வந்து 0.21 USDT, 200 ரூபா ரீலோட் போட போகிறீங்கன்னு சொன்னால் 0.79 USDTக்கு 200 ரூபா ரீலோட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேபிள் இல்லை. 200 ரூபாய்க்கு 0.7 USD கூட போடலாம்னு சொன்னால் டாலரோட ரேட் வந்து வேல்யூ வந்து குறைஞ்சி கூடிட்டு இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து பேன்னு சொல்லி ஒரு பட்டன் இல்லைன்னு சொன்னால் இதில் பாருங்கள் மோர் சர்வீசஸ், இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ P2P தேவைன்னு சொன்னால் P2P எடுக்கலாம். மற்றது வந்து நீங்கள் ஸ்பொட் தேவைன்னு சொன்னால் ஸ்பொட்டுக்கு போகலாம். சிம்பிள் லேர்ன் தேவைன்னு சொன்னால் அதை வந்து கிளிக் பண்ணலாம், அதாவது லேர்ன் அண்ட் ஏர்ன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் தேடுற விஷயம் வந்து இருக்கும், கட்டாயம் வந்து இருக்கும். மற்றது வந்து பாருங்கள் இதில் வந்து பேக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து பார்க்கலாம். $1 கேம் இருக்குது, மற்றது வந்து ரெட் பேக்கெட் இருக்குது. உங்களோட பைனான்ஸுக்கு வந்து ஒரு ஆள் வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ண போதுன்னு சொன்னால் உங்களோட பைனான்ஸோட ஐடி வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் இதுதான் பைனான்ஸோட ஐடி. ரெட் பாக்கெட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அடுத்த வந்து சென்ட் கம்பைன், இது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து தருவாங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணலாம். சிலர் வந்து தேடி பார்த்துருப்பீங்க சென்ட் கம்பைன்ன்ற ஆப்ஷனை வந்து இல்லைன்னு சொல்லி, ஃபண்டிங்கில் வந்து இல்லாமல் அது வந்து அப்டேட்டில் இங்கே வந்து மாறி இருக்கு. சென்ட் கம்பைன் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அது எல்லாமே வந்து சேர்த்து நீங்கள் ஒரு நாள்லேயே வந்து அந்த சென்ட் கம்பைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் யூ கேன் சென்ட் டு 50 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 50 பேருக்கு நான் வந்து 0.001 USDT சென்ட் பண்ணி 50 ரெட் பேக்கெட் வந்து எடுக்கலாம். இதில் பாருங்கள் அஃபீஷியல் நொமினிஸ், மற்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டோட ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிவார்டு எடுக்கிற மாதிரி. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பைனான்ஸ் இல்லைன்னு சொன்னால் அஃபீஷியல் நொமினிஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு 3 ரெசிபியண்ட்டை வந்து அதுவே வந்து செலக்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் நீங்கள் வந்து ரெட் பாக்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ணலாம்.
மற்றது வந்து பாருங்கள் பைனான்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் போடலாம். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுற மெத்தட்டை பற்றி சொல்லியிருந்தேன். பட் ஸ்டெப் வந்து சொல்ல இல்லை, இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட பைனான்ஸில் வந்து இந்த லோகோக்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களோட பைனான்ஸ் ஐடி காட்டும். மற்றது வந்து நீங்கள் கொடுத்த யூசர் நேம் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். எந்த ஜிமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, மற்றது வந்து உங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரி வெரிஃபைடா இல்லையா, அது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணலாம். பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் வெரிஃபிகேஷன் இருக்குது, அது எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. மற்றது வந்து கெட் வெரிஃபைட் ப்ளஸ்ன்னு சொல்லியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறது, அது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களோட இந்த பைனான்ஸுக்கான அவதார் என்ன மாதிரி அதை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். மற்றது வந்து உங்களோட நிக் நேம் அதை வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், சில இந்தியன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஐஎன்ஆரில் வந்து அமௌண்ட் வந்து காட்டுது. ஸோ உங்களோட கண்ட்ரீஸுக்கு என்னென்ன கரன்சிஸ் இருக்கோ அதுக்கு வந்து பைனான்ஸில் வந்து கரன்சி வந்து செட் பண்ணலாம். டாலரில் மட்டும் இல்லை, உங்களோட கரன்சிலையும் வந்து காட்டுற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த பைனான்ஸ் லோகோ கிளிக் பண்ணி மேலே பாருங்கள் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கரன்சின்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணால் உங்களோட கண்ட்ரிக்கான கரன்சியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்தியாவுக்கு இருக்குது, அதே மாதிரி யூரோப்புக்கு வந்துருக்கு, மற்றது வந்து ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. சில கண்ட்ரீஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காக்கான எல்கேஆர் கரன்சி வந்து நாம் பைனான்ஸில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர், எங்களோட கரன்சி வந்து டாலராக தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அந்தந்த கரன்சியில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தேவைப்பட்டவங்களுக்கு வந்து இந்தியன் கரன்சி வந்து செட் பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களும் வந்து இந்தியன் கரன்சி வந்து செட் பண்ணலாம். மற்றது வந்து பாருங்கள் இந்த பைனான்ஸில் வந்து யாராவது அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, ஐடி வந்து வெரிஃபை பண்ணுற டைம் உங்களோட நேம் வந்து மாறி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு வழிதான் இருக்குது. கஸ்டமர் கேர் சர்வீஸை வந்து கண்டக்ட் பண்ணி அவங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ண வேணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களோட ஐடி கார்டு வந்து கேட்பாங்க, அதையும் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ரியல் நேம் வந்து பைனான்ஸில் வெரிஃபை பண்ணலாம். ஸோ கஸ்டமர் கேரை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இதில் வந்து ஹெட்செட்டோட சிம்பிள் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உங்களோட ஐடியில் பைனான்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் வச்சுட்டு இன்னொரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி சேம் ஐடியை வந்து திரும்ப வந்து அதில் கொடுத்து வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த ஐடியில் எந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைன்னு சொன்னால் இன்னொரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து வேறொரு ஐடி தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி யூஸ் பண்ண வேணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேசிக்கான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பைனான்ஸை பற்றி சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ முடிஞ்சால் நான் வந்து இன்னும் மேலதிகமான வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.